இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு யாருக்கும் சொல்லவே கூடாது. இன்னொன்று சொல்லிட்டேன், கிரகணத்தன்னைக்கு ஜோசியம் கூட பார்க்கக்கூடாது. இப்போ காலையில் ராசி பலன் பார்க்குறீங்களா, அதோட முடிச்சுடுங்க. போய் எங்கேயும் ஜோசியம் பார்க்குறதுக்கெல்லாம் இன்றைக்கி போகக்கூடாது. கிரகணத்தன்னைக்கு ஜோசியம் பார்க்குறதே தப்பு. இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள். உங்களுக்கு ஏதேனும் மந்திரம் உபதேசம் ஆகியிருந்தால் அந்த மந்திரோபதேசத்தை இன்றைய தினம் நீங்கள் ஆயிரக்கணக்கான முறை ஜபம் செய்து கொண்டிருந்தால் அந்த மந்திரம் சித்தியாகிவிடும். கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திர ஜபம் பண்ணுறவங்கெல்லாம் ஏதோ ஒரு மந்திரம், விநாயகர் மூல மந்திரம் சில பேருக்கு உபதேசம் ஆகிருக்கும், சில பேருக்கு அம்பாளுடைய மந்திரங்கள் ஏதாவது உபதேசம் ஆகிருக்கும், சுப்பிரமணிய சடாட்சரி சில பேருக்கு உபதேசம் ஆகிருக்கும், இல்லை பெருமாளுடைய ஏதாவது மூல மந்திரங்கள் ஏதாவது உபதேசம் ஆகிருக்கும். அந்த மாதிரி மந்திர உபதேசமானவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிராமப்புறங்களிலே பார்த்தால் நதிக்கரைகளிலே இருப்பவர்கள்லாம் பார்த்தாக்கா கழுத்தளவு தண்ணியில் நின்றுட்டு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிரகண நேரத்தில் செய்தால் அந்த மந்திரம் அவர்களுக்கு வசப்பட்டு விடும், சித்தி ஆகிடும். பல வருடங்களாக ஜபம் பண்ணி சித்தியாகாத மந்திரம் கூட கிரகண நேரத்தில் போய் கழுத்தளவு தண்ணியில் நின்றுட்டு குளத்துலையோ இல்லை ரிவர்லேயோ இறங்கி தண்ணியில் நின்றுட்டு அந்த மந்திரத்தை ஜபிச்சாக்க கண்டிப்பாக மந்திர சித்தியாகும். அப்படி ஒரு சக்தி உண்டு அந்த கிரகண நேரத்துக்கு. ஆகவே நல்ல மந்திரங்களை, நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய மகா மந்திரங்களை எல்லாம் அந்த நேரத்திலே ஜபிக்க வேண்டும். கிரகண நாட்களிலே செய்ய வேண்டியது அதுதான். நம்மளை மாதிரி சென்னை நகரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே நதிக்கரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வசதியெல்லாம் இல்லை. வேணா ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒன்று வச்சு, இல்லை ஒரு பெரிய ஒரு அண்டா, ஒரு ஆள் இறங்கி உட்கார அளவு சைஸுக்கு ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை ரொப்பி கழுத்து வரைக்கும் தண்ணியில் உட்காந்துக்கிட்டு வேணால் ஜபிக்கலாம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு, 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரியன் கேது புதன் சேர்ந்திருக்கிறது. ஆகவே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாட்டிலே நேரம் ஒதுக்குங்கள். இறை வழிபாட்டிற்கான அதிக நேரத்தை செலவிடுங்கள். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை எல்லாம் ஜபித்து கொண்டிருங்கள். 3:45 கிரகணம் பிடிச்சி 7:15 விடுறது. மதியம் 3:45 அப்போ நம்ம பார்த்தோன்னா சந்திரன் நமக்கு தெரியாது, சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அப்போயே ஆரம்பிச்சிடுறது சந்திர கிரகணம். நம்ம ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். 6:30 மணிக்கு மேலே அப்படியே எட்டி பார்த்தோன்னா விடுறது தெரியும், கொஞ்சம் லேசாக அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியும். 7:15 நல்லா இருட்டும் போது கிரகணம் முடிஞ்சிடும். 7:15 அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இரவு உணவு தயாரிப்பிலே நாம் இறங்க வேண்டும். கிரகண நாட்களிலே தானங்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். நிறைய நன்கொடைகள் கொடுப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் அதை செய்தால் மிகச் சிறப்பு. நதிக்கரைகளிலெல்லாம் பார்த்தால் நிறைய தான தர்மங்கள் செய்து கொண்டு இருப்பார்கள். காசியில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அது கங்கை நதிக்கரையிலே கிரகண நேரத்திலே தானம் செய்வதற்காகவே வெளியூர்களில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. வெள்ளி காசுகள், தங்க காசுகளெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே உள்ள பண்டிதர்களை அழைத்து அவர்களுக்கு தானமாக கொடுப்பார்கள். வெள்ளி தங்கம் எல்லாம் தானம் கொடுப்பார்கள். அது போன்ற செய்தால் அவர்களுக்கு ரொம்ப புண்ணியம் ஜாஸ்தின்னு ஒரு நம்பிக்கை காலங்காலமாக இருந்து வருகிறது. இன்றைய நாள் சந்திர கிரகண நாள் என்பதால் நீங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்று கிரகண புண்ணிய காலம். தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு சுமாரான நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் கேது, 10ஆம் இடத்திலே சந்திரன் ராகு. சூரிய சந்திரர்கள் 2 உபயராசிகளிலே அமைந்தபடி கிரகணம் சம்பவிக்கின்ற ஒரு நாள். தனுசும் ஒரு உபயராசி. 4ஆம் இடம் 10ஆம் இடம் ஆகிய உபயராசிகளிலே உபயஸ்தானங்களிலே கிரகணம் சம்பவிக்கின்றது. அஷ்டமாதிபதியாகிய சந்திரனும் பாக்யாதிபதியாகிய சூரியனும் ராகு கேதுவின் நிழல்களுக்கிடையே மாட்டிக்கொள்கின்ற ஒரு நாள். ஆகவே இன்றைய தினம் சந்திரன் சூரியன் ஆகிய இரண்டுமே வலுவாக இல்லை. கிரகண நாட்களிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தா ஜனன காலத்தில் கிரகண தண்ணிக்கு ஒரு குழந்தை பிறந்துன்னா அது எதுலையுமே பெருசாக ஷைன் பண்ணாமலே இருக்கும். நான் நிறைய பேர் அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துருக்கேன். பாவமாக இருக்கும். அது என்ன பாவமோ அந்த நாளில் பிறந்திருக்கு. இன்றைக்கி குழந்தை பிறந்தா அது ரொம்ப கஷ்டம். நம்ம கையில் என்ன இருக்குது?
இன்னைக்கு தான் பிறக்கணும்னு இருந்தால் யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? அதுபோல் இந்த கிரகண நாட்களிலே இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் என்பது மிக முக்கியமானது. கர்மஸ்தானம், காரியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடம் உங்களுடைய செயல்களை விளக்குகின்ற இடம் 10ஆம் இடம். ஆகவே நீங்கள் நற்செய்கைகள் நிறைய செய்ய வேண்டும், நற்பணிகளிலே ஈடுபட வேண்டும், அறப்பணிகளிலே ஈடுபட வேண்டும், திருப்பணிகளிலே ஈடுபட வேண்டும், அறம் செய்ய வேண்டும். நிறைய அறம் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இயன்றளவு உங்களால் முடிந்த அளவு எந்தெந்த இடங்களிலே யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ செய்து வாருங்கள். இன்றைய தினம் மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். அஷ்டமாதிபதி சூரியன் 3ஆம் இடத்திலே கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது 7க்குடைய சந்திரன் 9ஆம் இடத்திலே ராகுவோடு இணைந்து கிரகண சம்பவம் ஏற்படுகிறது. கிரகணம் சம்பவிக்கின்ற